திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் 18. அத்துவாமூர்த்தியாக முருகப்பெருமான் இருந்த தத்துவ விளக்கம். உதியாமரியா உணராமரவா விதிமாளரியா விமலன் புதல்வா அதிகானகாபயா அமரா வதிகாவல சூரபயங்கரனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அத்துவாமூர்த்தி. முருகப்பெருமான் அத்துவாமூர்த்தியாக இருப்பதற்கான தத்துவ விளக்கம். அத்துவா என்ற சொல்லுக்கு பொருள் மார்க்கம் அல்லது வழி என்பது. வழி என்று சொன்னால் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று மூவகையாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உள்ள மலபந்தத்தை அறுத்து சிவஞானத்தை உண்டாக்கி சிவத்துவம் பிரகாசிப்பதற்கு, அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த பிறவியில் புகாதபடிக்கு முக்தி இன்பத்தை கூட்டுவதற்கு வகுத்த வழியாகும். இந்த வழிதான் ஆறாக இருக்கின்றது. ஷடத்துவா என்று சிவாகமங்கள் கூறுகின்றது. ஷடத்துவா அப்படின்னா அத்துவாக்கள். இது ஆறாக இருப்பதனால ஷடத்துவா என்று சொல்லுகின்றார்கள். அத்துவ சுத்தி இல்லாது முக்தியை விரும்புபவர்கள் கோலின்றி நடக்க முயற்சி செய்யும் குருடரைப் போலவும், மரக்களமின்றி மகாநதியை கடக்க விரும்பும் மதியீனர் போலவும் பெரும் துன்பத்தில் உருவார்களே அன்றி ஒரு நாளும் முக்தியில் புகமாட்டார்கள். எனவே இந்த அத்துவ சுத்தி என்பது முக்தி இன்பத்திற்கு சொல்லக்கூடிய வழியாக இருக்கின்றது. அதனால்தான் தீட்சை என்பது, தீக்கை என்பது ஆன்மாக்களுக்கு இன்றியமையாதது என்று சைவ ஆகமங்கள் நமக்கு கூறுகின்றது. இந்த அத்துவா என்பது சொற்பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் என்று இரண்டாக, அந்த இரண்டும் சொல் பிரபஞ்சம் என்பது மந்திரம், பதம், வண்ணம். பொருள் பிரபஞ்சம் என்பது புவனம், தத்துவம், கலை என்று மூன்றாக கொண்டு ஆறாக சொல்லப்படுகின்றது. இவை தன்மை வேறுபாட்டாலே சுத்தம், சுத்தாசுத்தம், அசுத்தம் என்று மூவகைப்படுத்துகின்றார்கள். இந்த மூவகையிலும் இருக்கக்கூடிய ஆறும் சேர்ந்து நமக்கு 18ஆகவும் கூறுகின்றது ஆகமங்கள். சுத்த அத்துவாவினில் விந்து என்னும் சுத்த மாயையே முதல் காரணம். இந்த சுத்த அத்துவாவிற்கு, சுத்த அத்துவாவிற்கு பிரகிருதி மாயை முதற்காரணம். இந்த அசுத்த அத்துவாக்கு அசுத்த மாயை முதற்காரணம். இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்றது. இப்படி சொன்னாலும் இந்த 18ஆக இருக்கக்கூடிய தன்மை, அதாவது இந்த மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, இந்த 6 இருக்கு இல்லையா, இந்த 6ம் சுத்தம், சுத்தாசுத்தம், அசுத்தம் என்று மூவகையில் விரிந்து 18ஆக சொல்லப்படுவது என்பது கந்தக்கடவுள் தமது 6 முகங்களாலும் 12 திருக்கரங்களாலும் இருப்பதாக நமக்கு இந்த அத்துவாக்களோடு சேர்த்து சொல்லுகின்றார்கள். எனவே 6 அத்துவாக்களும் தமக்கு வடிவம் என்பதும் 6 திருமுகங்களாலும் விளக்குகின்றது. இந்த அத்துவாக்கள் 6ம் ஒன்றினொன்று வியாபித்திருக்கும். மந்திரம் அக்கரங்களின் கூட்டமாகிய பதத்திலும் வியாபித்திருக்கும். அந்த பதம் வண்ணத்திலே வியாபித்திருக்கும். வண்ணம் புவனத்தின்கண் வியாபித்திருக்கும்.
இந்த புவனம் தத்துவத்திலே வியாபித்திருக்கும். தத்துவம் கலைகளிலும் கலைகள் துணை காரணமாக இருக்கக்கூடிய சக்தியினிடத்தும் வியாபித்து விளங்குகின்றது. இந்த சக்திதான் குஹக் கடவுளாகிய முருகப்பெருமானின் அந்த உண்மை சக்தி என்று சொல்லக்கூடிய வேல் படையை தாங்கி நிற்கின்றது. இதில் இந்த செயல்கள், இந்த தத்துவங்கள் எல்லாமே நமக்கு வருண பத்ததியும் ரௌரவ ஆகமமும் விளக்கிச் சொல்லுகின்றது. இதில் 6ஆக காட்டப்படுகின்ற அத்துவாக்கள் என்பது மந்திரம் என்பது 11 மந்திரங்களை குறிப்பது, பதம் என்பது 81 பத மந்திரத்தை குறிப்பது, வண்ணம் என்பது 51 எழுத்துக்களை குறிப்பது, புவனம் என்பது 224 புவனங்களை குறிப்பது, தத்துவம் என்பது 36 தத்துவங்களை சொல்லுவது, கலை என்பது நிவர்த்தி முதலியற்றை 5 கலைகளாக இருப்பது. எனவே இந்த மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம் என்னும் இவை 5ம் கலாத்துவா என்னும் 5 கலைகளிலும் அடங்கி விளங்கும் வகையில் சொல்லப்படுவது உண்டு. இது விரிவாக நமக்கு ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கிரண ஆகமம், மகுட ஆகமம், அசித ஆகமம், ஸ்வயம்புவ ஆகமம், பௌஷ்கர ஆகமம், இதிலெல்லாம் இந்த அத்துவாக்களை பற்றிய விரிவான செய்திகள் நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த அத்துவாக்களையெல்லாம் கடந்து ஆன்மாவானது தீக்கை பெற்ற பிறகு செய்கின்ற சிவப்பூசையின் தன்மையினால் அந்த முக்தி இன்ப பேரின்ப தன்மையை அடைகின்றது, திருவடிப்பேற்றை அடைகின்றது. சுப்பிரமணிய பரபிரம்மத்திற்கு மந்திராத்துவா ஒரு திருமுகமாகவும், பதாத்துவா ஒரு திருமுகமாகவும், வண்ணாத்துவா ஒரு திருமுகமாகவும், புவனாத்துவா ஒரு திருமுகமாகவும், தத்துவாத்துவா ஒரு திருமுகமாகவும், கலாத்துவா ஒரு திருமுகமாகவும் ஆக 6 அத்துவாக்களும் 6 திருமுகங்களாக விளங்கி நிற்கின்றது. அதனாலேயே சிவபெருமான் திருமுகங்களுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லுவது போல அறுமுகக் கடவுளுக்கு இந்த திருமுகங்கள் கொண்டு முறையே மந்திரேசம், பதேசம், வன்னேசம், புவனேசம், தத்துவேசம், கலேசம் என்று பெயர்கள் கூறப்படுகின்றது. இதனாலேயே சுப்பிரமணிய சுவாமி மந்திரேசன், பதேசன், வர்ணேசன், புவனேசன், தத்துவ ஈசன், கலேசன் என பெயர் பெறுகின்றார். கிரியாசக்தியாக தெய்வானை அம்மையாரும் முருகப்பெருமான் கொண்ட பெயர்களின் முறைமையாக மந்திரை, பதரூபிணி, வர்ணை, புவனை, தத்துவ ரூபை, கலாரூபை என்று பெயர் பெறுகின்றார். பிரணவங்களே 6 முகம் என்றும் 6 குணங்கள், 6 சக்திகள், சடக்கரங்கள், சங்கரி முகங்கள், பஞ்சாக்கரத்துடன் பிரணவம், சிவசடானனம் முதலியன முகங்களாகும் என்று சில நூல்கள் நமக்கு கூறுகின்றது. இவையெல்லாம் மூர்த்த பேதங்கள் என்று கொள்ள வேண்டும். இதோடு மட்டுமல்லாமல் வடிவமாகச் சொல்வோமேயானால் சுப்பிரமணிய சுவாமி சாந்தி அதீதன், சாந்தேசன், வித்யேசன், பிரதிட்டேசன், நிவர்த்தீசன் என துதிக்கப்படுகின்றார் அந்த 5 கலைகளின் அடிப்படையை கொண்டு. அந்த வகையிலே தெய்வானை அம்மையாரும் சாந்தி அதீதை, சாந்தை, வித்யை, பிரதிட்டை, நிவிர்த்தை என்று போற்றப்படுகின்றார். இங்கனமுள்ள திருவடிகளாலே சுக்தி பண்ணி பேரின்பத்தை அருளக்கூடிய பெருமான் முருகப்பெருமான் அத்துவா மூர்த்தியாக இருந்து 6 அத்துவாக்களிலும் உள்ள சஞ்சித கர்மங்களையெல்லாம் நசிப்பித்து கண்மங்களை நசிக்கவே மாயை அகழ்கின்றது. மாயை அகலவே ஆணவமலம் தடையற்று ஆன்மா
அத்துவாக்களின் அந்த சுவ ரூப ஞானம் பிரகாசிக்கின்றது. ஞானம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணவம், கன்மம், மாயை இவையெல்லாம் நீங்க வேண்டும். அது பிரகாசித்தல், ஞானம் பிரகாசித்தல் என்பது அத்துவித ஞானம் வளர்ந்து இன்பமுறும். அவ்வாறே அத்துவாக்களை தமக்கு வடிவமாக கொண்டு ஆறுமுக மூர்த்தமாக ஆன்மாக்களை முக்தியில் சேர்த்தல் பொருட்டு அத்துவா மூர்த்தியாக நம்முடைய கந்த கடவுள் நிற்கின்றார். இதனை ஆகமங்கள் எல்லாம் விளக்குகின்றது. சிவஞான சித்தியாரிலும் இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. சிவஞான தீபம் என்கின்ற செயலாலும் இந்த உண்மையினை நாம் உணர்கின்றோம். அத்துவாமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆறுமுகக் கடவுள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.